கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிரகாரம் என்பது தேவன் ஆளுகை செய்கிற அந்த அவை, அரசவை. அந்த அரசவையில அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படி தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அந்த பிரகாரங்களிலே அவரோடு கூட இணைந்து ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அதாவது தேவனோடு கூட இணைந்து அவையிலே, அரசவையிலே அவர் ஆளுகை செய்கிற அந்த பிரகாரங்களிலே, அந்த அரசவையிலே, அந்த ஆளுகையிலே அவரோடு கூட இணைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆலயத்தின் மீது அவர்கள் வாஞ்சை உடையவர்களாக காணப்பட வேண்டும். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமதின் வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். அதாவது தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த வீட்டின் மேல, ஜெப வீட்டின் மேல, ஜெப ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறவர்கள், அதை நாடுகிறவர்கள், அந்த பிரசன்னத்தில லயிக்கிறவர்கள், இந்த பூமியிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அதாவது இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள், தேவனிடத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தேவனிடத்துல முறையிடுகிறவர்கள், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள், தேவனோடு கூட இணைந்து எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் இந்த பூமியில அவர் கொடுக்கிற நன்மையால் திருப்தி அடைவார்கள். மறுமையிலே, அதாவது அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஆட்சி காலத்துல, அந்த ஆளுகையின் நேரத்துல அவரோடு கூட இணைந்து பிரகாரங்களிலே இணைந்திருப்பார்கள். அதாவது அவரோடு கூட இணைந்து ஆட்சி செய்வார்கள். அப்போ தேவனோடு கூட இணைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே அவருடைய அவருடைய வாசஸ்தலத்தின் மீது, அவருடைய பிரசன்னம் இருக்கிற ஜெப ஆலயத்தின் மீது, ஜெப வீட்டின் மீது நாம் வாஞ்சை உடையவர்களாய் காணப்பட வேண்டும்.